பிரைஸ் ஆக்ஷனுக்கும் வேவ் லெவலுக்கும் உள்ள ஒரு வித்தியாசமே பிரைஸ் ஆக்ஷனுங்கிறது ஒரு பிரேக் அவுட் ஆகணும், ரீடெஸ்ட் எடுக்கணும், சஸ்டெயின் ஆகணும், 2 to 3 கேண்டிலாவது அந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். பட் வேவ் லெவலில் இது எதுவுமே கிடையாது. கிளியர் என்ட்ரி, நெக்ஸ்ட் இம்பல்ஸ் எவ்வளவு, இது முன்கூட்டியே நம்மளுக்கு தெரியும். அப்படி இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில் நம்ம போஸ்ட் பண்ணது கரெக்டாக 11 மணி 40 நிமிஷத்துக்கு. ஈவன் பப்ளிக் சேனல்லையும் ஸ்டூடெண்ட் குரூப்லேயும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அது என்ன போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரியல் டைமா நடந்திருக்கா அப்படிங்கறதையும் செக் அவுட் பண்ணி பார்ப்போம். லெட்ஸ் சி. 24,340ங்கிறது இன்னைக்கு இன்ட்ராடே சப்போர்ட் ஆல்ரெடி டச் பண்ணியிருக்கு. மார்க்கெட் இங்கிருந்து பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ டுவோர்ட்ஸ் 24,380 நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நம்ம போஸ்ட் பண்ணது கரெக்டாக 11 மணி 40 நிமிஷம். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ரன் பண்ணி பார்ப்போம். அடுத்து ஒரு 2 கேண்டில் வந்து கீழே ஃபால் ஆகிருப்பாருங்க. 3வது 4வது கேண்டிலே டார்கெட் ஹிட் ஆகுதா? அந்த என்ட்ரி லெவல் எக்ஸாக்டாக அந்த என்ட்ரி லெவலை டச் பண்ணிட்டு தான் திரும்பியும் இந்த டார்கெட் போயிருக்குது. டுவோர்ட்ஸ் ஒரு 2 to 3 கேண்டிலே அந்த டார்கெட் ஹிட் பண்ணியிருக்குது.